குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. நான் சொல்கிறேன் என் ஒய்ஃப் கிட்ட, எனக்கு பிஆர்சி வேலை 3% இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கிடைக்கும், உனக்கு பேங்க் வேலை 3% லோன் கிடைக்கும், வீடு வாங்கிடலாமா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க நம்ம 2 பேருக்கு தாங்க நல்ல வேலை, என் சிப்ளிங்ஸுக்கு உங்கள் சிப்ளிங்ஸுக்கு நீ செட்டில் ஆகலை, எல்லாருக்கும் வேலை நல்லா கிடைக்கட்டும், அப்புறம் வீடு வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. நான் தான் உன்னை நம்பி ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிறேன், 2 சம்பளம் இதுக்கு 1 சம்பளம் போகுது அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு வர்றேன். நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ரிசைன் பண்ணலான்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு, எனக்கும் தெரியும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு, ஆனால் யாருக்குமே தெரியாது நான் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இமயமலையை நாங்கள் ஏறி போயிட்டு இருக்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இனி ஒரு 50 மீட்டர் மட்டும்தான் பாக்கி இருக்குது, திடீர்னு அவங்க கையை விட்டுட்டாங்க. ஸோ தட்ஸ் தி வே I felt suddenly shocked. எனக்கு தெரியும் அவங்க போயிடுவாங்கன்னு. என்ன பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு சொல்யூஷன் இல்லை, ஆனால் அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன், இல்லைம்மா இது ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்லி வச்சுருந்தேன். அவங்க ஒரு நாள் ஒரு நைட் அழுகுறாங்க, ஏங்க எனக்கா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிலே சொல்ல. I think when you lose a person who you loved the most, 2 ஆப்ஷன் இருக்குது. ஐயோ விட்டுட்டு போயிட்டேன்னு லைஃப் லாங்க அழுதுட்டு இருக்கிறது. இன்னொரு ஆப்ஷன், ஐ திங்க் அவங்க என்னுடைய வாழ்க்கையில் மலரும் நினைவுகளை நிறைய கொடுத்து போயிருக்காங்க. அதனால் என்ஜாய். ஸோ ஐ ஹவ் பின் என்ஜாய். பட் ஹேவிங் செட் தட், நான் கம்பெனி எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் she exited. After hearing what you said about marriage and norms, I want to ask you, அதுதான் காரணமும் கூடயா சுமதி அவர்கள் ஒரு SBI எம்ப்ளாயி உங்கள்கிட்ட ஒரு மேரேஜ் ப்ரொபோசலோடு வராங்க? அவங்க வரல, அவங்க அப்பா வந்தாங்க. ஓகே, அப்பா வந்தாங்க. பட் ஆனால் ஒரு 4 years நீங்கள் ஏதோ போஸ்ட்போன் பண்ண மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். வாஸ் தட் தி ரீசன் சார்? கல்யாணத்துக்கு டிலே பண்ணதுக்கு ரீசன் ஆக்சுவலி நான் பாம்பேக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் வீட்டுக்கு எங்கள் அம்மா கிட்ட கேட்குறாங்க, இவன் பையன் பாம்பேக்கு போகிறான்னாமா? ஆமாம். பாம்பேயில் பொண்ணுங்கள்லாம் மோசம் தெரியுமா அப்படின்னு நான் நினச்சேன். எங்கள் அம்மா இன்னொருக்கா அழுவாங்கன்னு. ஏன்னா லாஸ்ட் 10 days அவங்க அழுது முடிச்சிருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இவங்க தேவையில்லாமல் நோண்டுறாங்க. ஓகே. ஸோ நான் நினச்சேன் இன்னொருக்கா அழுவாங்கன்னு நினச்சேன். நான் அந்த பக்கம் இருந்தேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, கெடுறவன் இங்கே இருந்தாலும் கெட்டு தான் போவான். வாட் இஸ் கன்விக்ஷன்? கெடுறவன் இங்கே இருந்தாலும் கெட்டு தான் போவான். ஐ மஸ்ட் டெல் யூ திஸ் பஞ்ச்லைன். ஐ வாண்ட் ஆல் பேரண்ட்ஸ் ஷுட் லிசன். டோன்ட் ட்ரஸ்ட் த நெய்பர், ட்ரஸ்ட் யுவர் சில்ட்ரன். வி நார்மலி ட்ரஸ்ட் த நெய்பர், நாட் த சில்ட்ரன். எங்கள் அம்மா சொல்லிக்கொண்டே பாம்பே போகாதுடான்னு. எங்கள் அம்மாவுக்கு அந்த பயம் இருந்தது, பட் மற்றவங்க சொல்லும்போது எங்கள் அம்மா விட்டு கொடுக்கல. ஸோ இது வேற ஒன்று இருக்குது. பாம்பே பொண்ணுன்னா when I went, the attire was different, the looks, makeups, everything was different, and Bombay girls is the extreme and village girls could be the other extreme. இது ஒத்து வராத சாமி அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. Though my wife didn't fall in the looks wise that Bombay girl, she was employed well and she was earning 25% more than me. ஆனால் அதுக்கு மேலே பட்டிக்காட்டில் இருந்து நாம் கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த பொண்ணை ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணுங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. வேண்டாம் அப்படின்னு ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன். அதுக்குள்ளே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. ஸோ அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 4 years it took for me to take a call. I can marry her. Okay. What made you decide, sir? What made me to decide is a very, in all my interviews I've given in a dramatic format, and it's not concocted, it's marinated, which says I wanted a simple girl. I wanted a girl who will support me to raise my family. Not my family means not my children. For me, my family was my siblings and parents. And I shouldn't be in a hurry and put mess for her as well as for my family.
So I wanted first me myself matured enough. Should I marry Bombay or not? Should I marry a working girl or not? These two things I had to take a call. Then I thought I must have a working girl. Working girl இருந்தால் ஃபேமிலி எக்கனாமி ஸ்டெபிலைஸ் ஆகுது. வில்லேஜில் இருந்தால் பாம்பேயில் ஒர்க்கிங் கேர்ள் கன்வெர்ட் ஆகிருக்கு. இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அண்ட் ஃபைனலி ஐ நேரோ டவுன் திஸ் கேர்ள் ஐ கேன் மேரி. And then only I reciprocated for a process of marriage. I think they were, normally they would have remained frustrated. I think my mother-in-law had put a word to my father-in-law. Until the boy is not married, we should try. Okay. That's what my wife told me subsequently. I asked her, why your father was very keen that I should only marry. No, it was not my father, it was my mother. கேட்டீங்களா அது ஏன் அப்படின்னு ஏதாவது கேட்கணும்னு தோணி இருக்கா உங்களுக்கு? I think I have been always praising my wife, my mother. If I have to praise a third lady, it is my mother-in-law. She took me as son, which means I think a lot of respect for her. She also had struggled in life like my mother in my side. And my wife is also eldest in her family. I am also eldest in my family. And I thought it makes a lot of sense. And if I have to openly admit what are the reasons that I married her, she was working with State Bank of India and she was earning more than me. I felt my family will be very stable. டிசைட் பண்ணுறீங்க, கல்யாணம் நடக்குது, அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜர்னி. அண்ட் ஐ திங்க் உங்களுடைய எல்லா கான்வர்சேஷன்லையும் there has never been a place where you have not mentioned your mother and your wife. இது இருந்ததை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னி சார். ஸோ எவ்வளோ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையை? எங்கள் அம்மா வந்து அந்த பாவர்ட்டியில் ஃப்ருகாலிட்டியை பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட். பாவர்ட்டியில் ஃப்ருகாலிட்டியை ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் இல்லாமல் குழந்தைகளை படிக்க வச்சுட்டாங்க. Though she didn't put us in convent or put in some high-end college schools, I think basic வச்சு அவங்க அப்படியே ஸ்டெப் அப் பண்ணி இல்லை எப்படியோ 11வது வரைக்கும் படின்னு சொன்னாங்க. அப்போ 11+1+3 12வது முடிச்சிட்றா, உனக்கு ஒரு வருஷம் தானே பாக்கினாங்க. அப்புறம் நானே சொன்னேன், அம்மா டிகிரி படிக்கிட்டானே, சரிட்ட பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வந்திருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் பாவர்ட்டி த ஃப்ருகாலிட்டி மேட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஐ டுடே சிட் அண்ட் சி சிங்கிள் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் மை சக்ஸஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் மை மதர். But then mother is, you are born to your mother and your mother's affection, love you are entitled to, and it is not a surprise. I am sure 90% of the mothers love equally like how my mother loved. Though some might have not done exactly what my mother has done, but mother loving children is natural. I think the spouse is not born to you, with you, or no blood connection. She comes into your life. And when she came into my life, she had reset her hard disk. புரிஞ்சா என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஓல்டெல்லாம் கழட்டி அங்கேயே வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பையன் புதுசாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னுடைய சிஸ்டத்தை உள்ள நுழைச்சிட்டாங்க. தட்ஸ் அ வெரி யூனிக் அபவுட் தட் லேடி. எப்போவுமே எங்கள் வீட்டில் அப்படி, எங்கள் வீட்டில் அது எல்லாம் எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. ஒன்ஸ் she has come home, now her siblings are my siblings are her siblings. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. மிடில் கிளாஸு. My mother was poverty, frugality. My wife was a middle class and frugality. அவங்களும் ஆஸ்பைர் பண்ணியிருக்கலாம், வீடு வாங்கலாம், சந்தோஷமாக இருக்கலான்னு. இன்ஃபேக்ட் ஒரு நாள் நான் சொல்கிறேன் என் ஒய்ஃப் கிட்ட, எனக்கு பிஆர்சி வேலை 3% இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கிடைக்கும், உனக்கு பிஆர்சி வேலை, சரி பேங்க் வேலை 3% லோன் கிடைக்கும், வீடு வாங்கிடலாமா அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க நம்ம 2 பேருக்கு தாங்க நல்ல வேலை, என் சிப்ளிங்ஸுக்கு உங்கள் சிப்ளிங்ஸுக்கு நீ செட்டில் ஆகலை, எல்லாருக்கும் வேலை நல்லா கிடைக்கட்டும், அப்புறம் வீடு வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் லேடி. இல்லாட்டி எங்கள் வீட்டை வாங்கி இஎம்ஐயில் மாட்டி பல விஷயத்தில் மாட்டி நான் பிஸ்னஸ்குள்ளெல்லாம் வந்திருக்கவே முடியாது. சி ப்ரிவென்டட் மீ இன் கெட்டிங் டு த ட்ராப் ஆஃப் இஎம்ஐ. ஸோ மிடில் கிளாஸ், ஃப்ருகாலிட்டி, saved money, gave me a hope, this money I can use for business. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது her role was very very unique. அவங்களும் நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க.
ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலை அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு என் வேலை பிடிச்சிருந்தது. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 5 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு சேலரி எல்லாம் ஏறினதுக்கப்புறம் நான் நின்றுக்குவேங்க, நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன், நீங்கள் மட்டும் வேலை செய்யினாங்க. ஐ அக்ரீட் ஃபார் இட். பட் தென் சடனாக எங்கள் ஒய்ஃபையும் கூட கேட்காம நான் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அது பெரிய ஷாக் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் ரிசைன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் தட் இஸ் த போல்டஸ்ட் டெசிஷன் எ லேடி கேன் டேக். அவங்க சம்பளத்தை நம்பி நான் ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலன்னா நானும் வேலைக்கு போகலன்னு சொன்னது என் ஒய்ஃப் மட்டும்தான். இட்ஸ் வெரி வெரி ரேர், வெரி போல்டு லேடி. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து 1 வருஷம் கழித்து நான் கேட்டேன், நான் தான் உன்னை நம்பி ஸ்டேட் பேங்கில் வேலை செய்கிறேன், 2 சம்பளம் எதுக்கு, 1 சம்பளம் போகுது அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு வர்றேன். நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ரிசைன் பண்ணலான்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு, எனக்கும் தெரியும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு, ஆனால் யாருக்குமே தெரியாது நான் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு. ஓகே. 10 years மேரிட் லைஃப், அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் ஷி கிவ்ஸ் அண்ட் ஹர், ஹவு மச் ஐ லீன், ஹவு பிக் இஸ் தட் எமோஷனல் ரிலேஷன்ஷிப். அதனால் அவங்க அதாவது முடியலன்னா 2 பேரும் கோயம்புத்தூர் போவாங்க. தட் வாஸ் இட். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், வீழ்ந்தால் ஒன்றாக வீழ்வோம். அது ஹிந்தி இல்லை, சாத்து ஜியேங்க சாத்து மறைங்க, அதுதான் பஞ்ச்லைனு. பட் took such a bold decision that let us, இது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஐடென்டிட்டி வேணும், நான் வேலையில் இருக்கிறேன், ஐ வில் நாட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறவங்களும் இருக்காங்க. she sacrificed her identity to make sure I am the tallest leader in the family. Right. So that's the contribution. From being in a very stable, settled or a financial background, sir, as in நீங்க கிரியேட் பண்ண பேக்ரவுண்ட் சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஓகே லைஃப் செட்டில்ட், அண்ட் ஒரு டைம் நீங்களே சொன்னீங்க மனைவி எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ ஓரளவுக்கு ஸ்டேபிள் இன்கம் வரும், ஸோ அதனாலேயும் ஐ வாஸ் வெரி ஹாப்பி சொன்னீங்க. ஸோ இப்படி ஒரு பேக்ட்ராப்பை நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத ஏன் டிசைட் பண்ணீங்க? அந்த ஜாப் ஏன் குவிட் பண்ணணும்னு நினச்சிங்க? வாட் மேட் யூ டிசைட் தட்? ஏற்கனவே நான் பல தடவை சொல்லிக்கிறேன், லக்கி ஆர் தோஸ் ஹூ ஆர் பார்ன் டு புவர். ஏன்னா டெசிஷன் எடுக்கிறது ஈஸின்னு. என்ன கொண்டு வந்தால் இழந்து செல்ல, 500 ரூபாய் தானே பாம்பேக்கு கொண்டுட்டு வந்தேன், ரிஸ்க் எடுக்கலாமல்ல அப்படிங்கிற ஒரு இது மனசில் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, 2 விதமான மக்கள் இருக்காங்க. நான் அங்கிருந்தேன், நான் இங்கே வந்துட்டேன், நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். This fair. I'm not telling that's wrong. நான் இன்னொரு மனுஷன் என்ன சொல்கிறான், நான் அங்கே இருந்தேன், இங்கே வந்துட்டேன், அங்கே போவேன். இந்த கேட்டகரி தான் நான் இருந்தேன். I thought I'm doing. Having said that, நிறைய நடுத்தர குடும்பங்களில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த சந்தேகம் அடிக்கடி ஏன் வந்து கொண்டு இருக்கிறது என்றால், அவங்களால ரிஸ்கை அசஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ரிஸ்க் அசஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 2 விதமான ரிஸ்க் இருக்குது. ஒரு ரிஸ்கில் அப்சைட் இஸ் டூ லிட்டில், டவுன் சைட் இஸ் டூ மச். இன் அனதர் ரிஸ்க் அப்சைட் இஸ் டூ குட், டவுன் சைட் இஸ் டூ லிட்டில். மக்களுக்கு புரியணும் எது எந்த ரிஸ்க்குன்னு. நான் கவர்மெண்ட் வேலையில் இருந்தேன். கவர்மெண்ட் இஸ் நாட் தி ஹைலி பேயிங் organization. Google is highly paying, Amazon is highly paying, not the government of India or Tamil Nadu government. Standard salary. இந்த சேலரி எங்கே போனாலும் கிடைக்கும். அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குதுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தது. வாட் ஆம் ஐ தென் சாக்ரிஃபைசிங்? ஒன்லி கம்ஃபர்ட். ப்ரெஷர் இல்லை, கவர்மெண்ட் வேலை, மணி கிடைச்ச சாப்பாடு, மாதமான சம்பளம், அந்த கம்ஃபர்ட்டில் இருக்கிறோம். அதுதான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இன்னொன்று தெரிய என்ன வந்ததுன்னா, கம்ஃபர்ட் ஜோன்ஸ் ஆர் டேஞ்சர் ஜோன்ஸ். யாரெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்காங்களோ ஒவ்வொரு வருஷமும் அவங்க எனர்ஜி 10% கீழே போயிட்டுருக்கு. நீ 10 வருஷம் கம்ஃபர்ட் ஜோன் இருந்தானே யூ ஆர் யூஸ்லெஸ் இன் லைஃப். ஸோ அதுவும் ஒரு உந்தல். அப்புறம் அத்தனைக்கு மேலே ஒய்ஃபோட சம்பளம் பத்தாது, எதுக்கு 2 சம்பளம்? பாம்பே வரும்போது 2 சம்பளம் ட்ரீம் பண்ணோமா, 1 சம்பளம். இன்னைக்கு தம்பிக்கு வேலை செய்கிறாங்க, எல்லாரும் வேலை செய்கிறாங்க, யாரோ நம்மளை பார்த்துக்குவாங்க, ரிஸ்க் எடுக்கலாம்.
I think that was the background in which I took the risk. And again, there are two kinds of people. One who is successful, other didn't take any risk. So if you want to have a story to tell, you should take risk. So risk எடுக்கிறீங்க, quit பண்றீங்க, and then you decide to start ThyroCare. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எதில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். மெடிக்கல்னு எடுத்தால் கூட அது பல விதமான டயக்னாஸ்டிக்ஸ் இருக்குது. Why did you choose to diagnose thyroid? அதாவது ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கல. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் ரிசைன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் கிளியர். நான் எம்எஸ்சியும் பிஹெச்டியும் தைராய்டு பயோகெமிஸ்ட்ரியில் பண்ணுறேன். When you focus and do your PhD in one subject, you know only one subject, you don't know any other subject. எனக்கு தைராய்டு மட்டும்தான் தெரியும். அந்த தைராய்டில் ஒரு சொல்யூஷன் மக்களுக்கு தேவை. தைராய்டு டெஸ்டிங் பண்ண தான் தெரியும் அண்டர் ஃபங்க்ஷனிங் ஓவர் ஃபங்க்ஷனிங்னு. அப்போ மார்க்கெட்டில் சப்ளை குறைவு, டிமாண்ட் அதிகம். எங்கெல்லாம் சப்ளை குறைவு டிமாண்ட் அதிகமோ அங்கெல்லாம் ரேட் அதிகம். எங்கெல்லாம் ரேட் அதிகமோ அங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது மக்களுக்கு புரிய வேண்டியது. எங்கே ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கணுன்னா எங்கே ரேட்டுக்கு அதிகம்னு பாருங்கள், அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனக்கு அப்போ புரிஞ்சது, 600 ரூபாய்க்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணுறோம், 300 ரூபாய்க்கு பண்ணலாம், நிறைய வால்யூம் வரும். ஸோ இது என்னுடைய மனசில் இருந்தது. எனக்கு தைராய்டு மட்டும்தான் தெரியும். அதனால தான் ThyroCareன்னு பேர் வச்சேன். ஐ டிடன்ட் புட். நீங்கள் பிஹெச்டி படித்தது தைராய்டுக்காக? தைராய்டு. அப்போ ஏன் சூஸ் பண்ணீங்க தைராய்டுன்னு? ஏன்னா நீங்கள் ஏன் தமிழ் பேசுகிறீங்க தெரியுமா? நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறீங்க. இல்லாட்டி ஒடிசாவில் பிறந்திருந்தா ஒடியா தான் பேசுவீங்க. நான் தைராய்டு டெஸ்டிங் லேபில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னை அங்கே தான் வேலை கொடுத்தான். ஓகே, ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, now I get the point. Right. So லைஃப்பில் ஒன்னொன்று மேலே நான் பார்த்துக்கோங்க, நான் நினைத்தவை எதுவுமே நடக்கவில்லை, நடந்தவை எதையுமே நினைத்து பார்த்ததில்லை. அது லைஃப் இஸ் லைக் தட் ஒன்லி. எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் இதுதான் பண்ணணும்னு ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தேன்னு போய் சொல்லுவாங்க. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். அந்த சேர் கிடைச்சது, அந்த சப்ஜெக்ட் கிடைச்சது, அதில் பிஹெச்டி முடித்தேன், அதில் டிமாண்ட் சப்ளை கேப் இருந்தது, அதில் அப்போ பார்த்து குதித்தேன். வேலுமணி ஸ்டுடியோ பவர்ஃபுல். இட்ஸ் டைம் அண்ட் டைமிங். இட்ஸ் டைம் அண்ட் டைமிங். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூஎஸ்பியாக நான் பார்க்குறது, ஃப்ரெஷர் அது நீங்கள் சொன்னீங்க, பட் அதை தாண்டி அஃபோர்டபிலிட்டி, குவாலிட்டி, லோ ப்ரைஸிங். ஸோ ஒரு புதுசாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சக்கப்புறம் டெஃபினட்டாக ஒரு புரிதல் இருக்கும். பட் அதை தாண்டி இருக்கிறதோட லோ ப்ரைஸிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. When did you decide that will definitely contribute to the company's success? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நல்லா ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணேன்னெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். பல பேர் சொல்லுவாங்க, கோலம் போட்டுட்டு புள்ளி வைப்பாங்க. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஃபிலாசபி இன் லைஃப் என்ன தெரியுமா? டேக் வாட் யூ வாண்ட், டோன்ட் டேக் மோர். இது ஒரு ஃபிலாசபி. ரெண்டாவது, எனக்கு என்ன புரிதல் இருந்ததுன்னா, உங்களுக்கு பிஸ்னஸில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. சேம் ப்ரைஸில் ஒரு பெட்டர் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா லைன் உங்ககிட்ட வந்துடும், கஸ்டமர். அதே குவாலிட்டிக்கு லெஸ்ஸர் ப்ரைஸ் வச்சிங்கன்னா கஸ்டமர் உங்ககிட்ட வந்துடும். 3வது ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. இன்றைக்கி மக்களுக்கு புரியாதது என்னென்னா ப்ரைஸ் எப்படி வைக்கிறதுன்னு. அதை விட பெட்டர் குவாலிட்டி கொடுக்க முடியாதுன்னா நீ ப்ரைஸை குறைச்சி தான் கொடுக்கணும். நீ ப்ரைஸை குறைச்சி கொடுத்து உனக்கு பிஸ்னஸ் கண்ணுக்கு தெரியலன்னா நீ பிஸ்னஸ்க்குள்ளே வராதே. ஸோ எனக்கு புரிதல் இருந்தது, ரேட் குறைவாக வைப்போம், வால்யூம் வரும். வால்யூம் வந்ததுன்னா பர்ச்சேஸ் பவர் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பிஸ்னஸில் வெற்றிக்கு காரணமே அந்த சின்ன புரிதல் தான். நான் அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு மாதம் 100 டெஸ்ட் பண்ணிங்கன்னா 150 ரூபா ரா மெட்டீரியல் காஸ்ட்டு. ஒரு மாதம் 1000 பண்ணிங்கன்னா 120 ரூபா. ஒரு மாதத்துக்கு 10,000 பண்ணிங்கன்னா 90 ரூபா. நான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பண்ணேன், ரா மெட்டீரியல் காஸ்ட் 30 ரூபா. இது யாருக்கும் புரியல, எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ ரேட்டை குறைவாக வச்சா வால்யூம் வரும், வால்யூம் வந்ததுன்னா பெனிஃபிட் வருங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஒர்க் அவுட் ஆச்சு. இன்றைக்கும் பாருங்கள்,
நிறைய கம்பெனிஸ் எவனவனெல்லாம் ப்ராஃபிட்டே வைக்கலையோ, எவனவெல்லாம் குறைவாக ப்ராஃபிட் வச்சுருக்கானோ அவனெல்லாம் பெரிய ஆளாக இருக்கிறான். ஃபெயிலான பிஸ்னஸ் எல்லாம் பாருங்கள், அவன் அன்னெசரியாக ரேட் அதிகமாக வச்சுருக்கிறான். நான் இன்றைக்கெல்லாம் பிஸ்னஸ் மென்டர் ஆகிறேன். ஒருத்தங்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்லுவேன், தம்பி நீ ப்ரைஸ் அதிகமாக வச்சுட்டேன். இல்லை சார், காம்படிட்டர் அதே ரேட்டு தான் வச்சுருக்கான்னு சொல்லுவான். அவனும் லாஸில் தான் இருக்கான், போய் பாருங்க. ஸோ ப்ரைஸ் மட்டும் லோவாக வச்சவங்க தோத்ததாக வரலாறே கிடையாது. ஓகே, now I get the strategy sir. ஒரு 25 years 40% அதிகபட்சமாக ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹேக்கை வந்து நான் கற்றுருக்கேன் நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் ஆரம்பிக்கும் போது தொடக்கம் மும்பையில் இருக்குது கரெக்டாக, அதுலேருந்து திருப்பியும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ தொடக்கத்துலேருந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது எகெயின் அந்த ரிஸ்க்கை எவ்வளோ அசஸ் பண்ணுங்க? அதாவது ஹிந்தியில் ஒரு பஞ்ச் லைன் இருக்குது, ஸ்கேல் நஹி தோ கேல் நஹி. இஃப் தெர் இஸ் நோ ஸ்கேல் தெர் இஸ் நோ கேம். நீ எங்கேயோ ஒரு பக்கம் பாம்பேயில் ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஒரு சின்ன லேப் ஓட்டிகிட்டு இருந்தேன், கோயம்புத்தூர் இருக்கவன் என்ன மறந்துருப்பான். தமிழ்நாட்டுக்கு வேலுமணி யாருன்னு தெரிஞ்சிருக்காது, $1 பில்லியன் கம்பெனி நடந்திருக்காது. ஸோ யூ ஹாவ் டு க்ரோ ஸ்கேல். ஸோ பாம்பேக்குள்ளேயே 10 சென்டர் போட்டேன், ஒர்க் அவுட் ஆச்சு. பூனா, சூரத், நாசிக் 3 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி, அங்கே 2-3 சென்டர் போட்டேன், ஒர்க் அவுட் ஆச்சு. சண்டிகர், கல்கட்டா, சென்னை அங்கெல்லாம் 4 சென்டர் போட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இஃப் யூ ஹாவ் அ சிஸ்டம் யூ கேன் ஸ்கேல். ஸோ 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது. ஃபைனலி வென் ஐ reached a peak, it was 5,000 franchises across the country. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸஸ் கூட இந்த எக்ஸ்பேன்ஷனில் ஃபெயில் ஆயிருக்கு. சிஸ்டம் இருந்தும் ஃபெயில் ஆயிருக்கு, சிஸ்டம் இல்லாமையும் ஃபெயில் ஆயிருக்கு. பெரும்பாலும் அந்த பிஸ்னஸஸ் வந்து எக்ஸ்பேன்ஷனில் பண்ணக்கூடிய தவறுகளாக நீங்கள் எதை கருதுறீங்க? சிஸ்டம் இருந்து ஃபெயில் ஆனதாக வரலாறு இல்லை. சிஸ்டம்ங்கிறது கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறது சிஸ்டம் இல்லை, கம்ப்யூட்டருக்கு கண்ட்ரோல் இருக்கணும். என்னுடைய கஸ்டமரு, என்னுடைய ஃப்ரான்ச்சைசி, என்னுடைய லெபார்ட்டரி ஸ்டாஃபு எல்லாரும் அந்த சாஃப்ட்வேரில் தான் கண்ட்ரோல்டு. இடியட் ப்ரூஃப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இடியட் அதாவது தெரிஞ்சு மிஸ்டேக் பண்ணுறது, தெரியாமல் மிஸ்டேக் பண்ணுறது. நிறைய பேர் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணுற சிஸ்டம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருத்தர் தெரிஞ்சே மிஸ்டேக் கூட பண்ண முடியாதுன்றதுன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் சிஸ்டம். I am emphatic that my success is because of technology. Fortunately, I am not a medical doctor. I was a mathematician. I loved computers. I created a software for my own use, and my software controlled, enabled, monitored, எல்லாம் சிஸ்டம் பண்ணுது. சிஸ்டம் வச்சு ஸ்கேலிங்கில் ஃபெயில் ஆனவங்க யாரும் கிடையாது. ஹேவிங் செட் தட், எல்லா பிஸ்னஸ்லேயும் ஸ்கேலிங்கில் அட்வான்டேஜ் இருக்குதுங்கிறது தப்பு. ஸ்கேலிங்கே ஆனாலும் அட்வான்டேஜ் இல்லாத பிஸ்னஸ் இருக்குது, அதை ஸ்கேலே பண்ணக்கூடாது. எல்லா பிஸ்னஸும் ஸ்கேல் பண்ண முடியும். ஏதாவது எக்ஸாம்பிள் மாதிரி சொல்ல முடியுமா சார்? எனி ஆஃப் த பிஸ்னஸஸ் தட் யூ கேன் மென்ஷன் ஃபார் ரெஃபரன்ஸ். அதாவது நான் எங்கள் பெத்தாலஜிலேயே நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் பண்ணது பயோகெமிஸ்ட்ரி ஸ்கேலபிள், மைக்ரோபயாலஜி ஸ்கேலபிள் இல்லை, ஹிஸ்டோபேத்தாலஜி ஸ்கேலபிள் இல்லை. ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் இஸ் நாட் ஸ்கேலபிள். ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸில் எங்கே வச்சாலும் அதே கட்டடம் வேணும், அதே ஃப்ளோர் வேணும், அதே மாதிரி டாக்டருக்கு வேணும். அதனுடைய ஸ்கேல் பெனிஃபிட்டு ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. 1 10 ஆகி 10 100 ஆகி 100 1000 ஆகும்போது 40% சேவ் ஆனால் தான் ஸ்கேலபிள். 1 10 ஆகி 10 100 ஆகி 100 1000 ஆகும்போது 5% தான் சேவிங்னா அதில் அர்த்தமே இல்லை. ஸோ ஆல் பிஸ்னஸ் ஆர் நாட் ஸ்கேலபிள். And if there are businesses which have failed, they may be because they are not giving advantage of scaling. Just my way of looking. System இருந்து ஃபெயில் ஆனதாக சான்சஸ் ரொம்ப குறையும். சார், ஐ திங்க் நீங்கள் இந்த டைமில் யூ ஷுட் ஆல்சோ அட்ரஸ் அபவுட் திஸ்ன்னு நான் நம்புகிறேன். பார்த்துருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் ஆட்களுக்கு they always find it difficult to find the balance between security and ambition. How do you define that? Yeah, security ambitionங்கிறது ஒரு ரைட்டான இது கிடையாது. நான் உங்களுக்கு கொஸ்டினை நான் மாற்றி கொடுக்குறேன். Security and prosperity, right? So there are two words. One is security, another is prosperity. There is never a secured prosperity.
ப்ராஸ்பெரிட்டினால ரிஸ்க் எடுத்தால் தான் ப்ராஸ்பெரிட்டி, செக்யூர்டு ப்ராஸ்பெரிட்டி கிடையாது. ஆல் பேரண்ட்ஸ் வாண்ட் their children to be secured and they want a secured prosperity also. That is where everybody is struggling. அந்த ரிஸ்க் எடுக்காம அந்த ப்ராஸ்பெரிட்டி வராது. ambition, hard work எல்லாம் contributes for prosperity, but very often people believe that safe success கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. safe success ஒன்று கிடைக்காது. not existing. You must risk. So coming back to Thyrocare ஆரம்பிச்சு இந்த எக்ஸ்பான்ஷன் எல்லாம் தாண்டி ஐ திங்க் அப்டேஷன் தொடர்ச்சியாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஆட்டோமேஷன் அண்ட் டெக்னாலஜின்னு வரும்போது தைரோகேருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அண்ட் கான்ஸ்டன்ட்டாக அது நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் எங்களுடைய சிஸ்டம்ல இன்க்ளூடட் அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த முன்னாடி கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் நான் கண்டென்ட் கொடுக்குறேன். அதாவது ஃப்ருகாலிட்டின்னு ஒன்று இருக்குது. பிஸ்னஸில் ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் லேக் ஆஃப் ஃப்ருகாலிட்டி. எக்ஸ்பென்ஷனுக்குன்னு போகும்போது சும்மா பணம் இருக்குது, எவனோ இன்வெஸ்டர் கொடுத்தான்னு தூக்கி போட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டேன்னா ரெவென்யூ வரலன்னா அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேங்கிறது அவங்க முன்னாடி யோசிக்கிறது இல்லை. நான் கடனே வாங்கலை, இன்வெஸ்டர் பணமே எடுக்கலை அப்படின்னா சேஃபாக க்ரோ பண்ணுவேன். க்ரோ ஆகலைன்னா 3 ஸ்டெப் திரும்பி வரலாம். எனக்கு திரும்பி வரும்போது நான் அவ்வளவு பெரிய ரிஸ்க் நான் எடுக்கலை. இன்றைக்கி என்ன பண்ணுறானுங்க, ஒரு அதுக்கு பேரே க்யூரேட்டட் பிச் டெக்குன்னு இன்றைக்கி யூத் சொல்கிறாங்க. பிச்சுன்னா பிச் பண்ணுறது இன்வெஸ்டர்கிட்ட, பிச் டெக்கு க்யூரேட்டட்னா மேக்கப் பண்ணி இன்வெஸ்டர் பணம் கொடுக்குறான். ப்ரெஷரு, ரிசல்ட் வரல, அவன் ஈவன் மிரட்டுறான். ஸோ இதில் தான் ஃபெயில் ஆகுது. ஐ நெவர் ஹேட் எனி ப்ரெஷர். எனக்கு 3 வருஷத்துக்குள்ளே இது இங்கே போய் சேருவேன்னு நான் யாருக்கிட்டையுமே ப்ராமிஸே பண்ணல. இட் வாஸ் அ ஜெர்னி வேர் ஐ தாட் ஐ வில் கோ. நானாக ஓட ஆசைப்பட்டவன். நான் மற்றவனால் தள்ளப்பட்டு ஓடவில்லை, நான் மற்றவனுக்காகவும் ஓடவில்லை. அப்படிதான் என்னுடைய ஜர்னி இருந்தது. அதனால் எனக்கு அது கொஞ்சம் செக்யூர்டாக இருந்தது. ஸ்கேலிங் வாஸ் அட் பீஸ். அகெயின் ஐ வாண்ட் audience to understand there are 2 kinds of product. One is a pull product, another is a push product. புல் ப்ராடக்ட்னா கஸ்டமருக்கு தேவை, அவன் எங்கே கிடைக்குதுன்னு கூகுள் பண்ணிகிட்ருக்கான். என்னோடது புல் ப்ராடக்ட். புஷ் ப்ராடக்ட் தான் ஃபெயில் ஆகும். ஏன்னா கஸ்டமருக்கும் அந்த தேவையை உருவாக்கித்தான் நீ விற்பனை செய்ய வேண்டும். இன்றைக்கி வர்ற பிஸ்னஸ்ஸு நிறைய ஃபெயில் ஆகிற காரணம் அவன் நினச்சிட்டான் நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணோம் அது மார்க்கெட்டில் ஓஹோன்னு ஓடணும். ஓட மாட்டேங்குது. 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் அரை லட்ச ரூபா தான் டர்ன் ஓவர் வருது அப்படின்னா அது புஷ் ப்ராடக்ட்டு. நான் 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் 25 லட்ச ரூபா டர்ன் ஓவர் வந்தது, புல் ப்ராடக்ட்டு. இது புரியாமல் பிஸ்னஸ்குள்ளே நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. ஸோ தட் இஸ் ஒன் மோர் பாயிண்ட் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மை ப்ராடக்ட். You need to have an error-free, stress-free operation. Stress-free-na உங்களுக்கு கம்ப்யூட்டர் எனேபிள்டாக இருக்கணும். எரர்-ஃப்ரீனா ஆட்டோமேட்டடாக இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டட் driven by a system is the most powerful system. ஆட்டோமேஷன்னா காஸ்ட்டு. மற்ற லெபோரேட்டரிக்காரனெல்லாம் ஒரு நாளைக்கு 1000 சாம்பிள் ப்ராசஸ் பண்ணுறான். நான் ஒரு நாளைக்கு 1,00,000 சாம்பிள் ப்ராசஸ் பண்ணுறேன். அவன் ஆட்டோமேஷன் போட முடியாது, நான் போட முடியும். ஸோ ஐ வெண்ட் ஃபார் அன் ஆட்டோமேஷன் திங்கிங் தட் இட் வில் கிவ் அ பிராண்ட் இமேஜ், இட் வில் ரெடியூஸ் த எரர், இட் வில் கிவ் அ ஹையர் த்ரூபுட். நிறைய சாம்பிள் வருது, டைமுக்கு முடிக்கணும்னா ஆட்டோமேஷன் வேணும். ஐ ஹேட் இன்வெஸ்டட் 25 crore in the laboratory and made an automation which is 100 meter length. இந்த 100 meter lengthல அவ்வளோ பெரிய வால்யூம் ப்ராசஸ் ஆச்சு. அது மோர் தென் இட் கேவ் கம்ஃபர்ட், இட் கேவ் a brand image. So I think I was wise enough to invest money there. I had cash with me. I am taking the cash and buying a private jet would have been calamity. I put the money into automation. People should understand the difference between expenditure and investment. மக்களுக்கு புரியறதே இல்லை.
எக்ஸ்பெண்டிச்சருக்கும் செக் கட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செக் கட் பண்ணணும். எக்ஸ்பெண்டிச்சர்னா பணம் போச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்னா பணம் வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் புரிஞ்சா புத்திசாலி. நான் அதை தான் புரிஞ்சு பண்ணேன். ஓகே, உங்களுடைய பிஸ்னஸ் ஜேர்னியில் 2016 ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா உங்களுடைய கம்பெனி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. ஹவு மச் தட் ரியலி மென்ட் டு யூ? ஆக்சுவலி ஐபிஓக்கு போகணுங்கிற ட்ரீம் எல்லாம் முதல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ட்ரீம் கோயம்புத்தூர் இருக்கிற வரைக்கும் இல்லை. அந்த பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் எம்ப்ளாயி நல்ல ஜாபு அப்படியே நிம்மதியாக இருந்துட்டு போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தது. அப்புறம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரீம் வந்ததுக்கப்புறம் சரி கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா செலவு வரவெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணிக்கலாம், டேக்ஸ் குறைவாக கட்டலான்னு தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் இது லிஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்கும், நாம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், லிஸ்டட் கம்பெனி எம்டின்னு அப்படியே சேரில் உட்காந்தோம்னா நம்மளுக்கு ஒரு கெத்தாக இருக்குங்கிறதெல்லாம் அப்புறம் தான் வருது. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வருது. At that point of time, my company was doing around 200 crore turnover. And then I felt 500 கோடி turnover வரும்போது நம்ம ஐபிஓக்கு போகலாம், பிளான் பண்ணுவோம், நல்லா பண்ணுவோன்னு. அப்போ இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்க. அப்புறம் ஐபிஓக்கு போனோம். பட் இட் வாஸ் a dream for me and my wife to ring the bell in the stock exchange. That was there. And we worked for it. It happened. But unfortunately, அப்போ எங்கள் ஒய்ஃப் எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஐபிஓ நடக்கிற ஒரு 50 நாள் முன்னாடி அவங்க போயிட்டாங்க. பிகாஸ் ஷி ஹேட் அ கிரேட் 4 pancreatic கேன்சர் அண்ட் டயக்னோஸ்ட். அதுக்கு ஒரு 50 நாள் முன்னாடி தான் டயக்னோஸ் ஆச்சு. 50வது நாள் அவங்க போயிட்டாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி சேட் எண்ட் ஃபார் எ மோஸ்ட் பவர்ஃபுல் லேடி. இன்ஃபேக்ட் அந்த ஐபிஓனுடைய அந்த அமர்க்களமே இந்த ஈவெண்ட்டில் அப்படியே குறைஞ்சி போச்சு. பட் ஹேவிங் செட் தட், அது வரைக்கும் அந்த கம்பெனி தைரோகேர் எல்லாருக்கும் தெரியும், வேலுமணி யாருக்கு தெரியாது. கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு வேலுமணி தான் தைரோகேர் ஓட்டுறான்னு தெரியாது. ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருந்தேன். அதுக்கும் ஒரு பஞ்ச் லைன் வச்சுருக்கிறேன். until you are successful you shouldn't come to limelight, because if once you come to limelight you can't succeed. ஸோ ரொம்ப கூலாக ஒரு கார்னரில் உட்காந்து ஒரு வெற்றிங்கிற ஒன்று கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மேடை ஏறுறேன். I was never on a stage before 2016. இந்த 9 வருஷமாக தான் நான் மேடையில் நின்று பேசுகிறேன். மேடையில் பேசுறதுக்கு ஒரு வெற்றி இருந்தால் தாங்க பேச முடியும். நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு பேசுறது அது ஒன்றும் doesn't make sense. There are 3 kinds of people. They talk but they can't walk. Another category, they have walked but they can't talk. And the only man who walked and talking on the stage, telling people, this was my talk, this was my walk, you too can walk. ஸோ அது என்னுடைய மோட்டிவேஷன். அந்த ஐபிஓவில் எனக்கு நல்ல 75 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆச்சு. பிஸ்னஸ் அந்த ஐபிஓனால் பிஸ்னஸ் ஃபர்தராகவும் நல்ல விதத்தில் குரோ ஆச்சு. 2-3 வருஷம் குரோ ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. பட் ஐபிஓ வாஸ் நாட் எனி திங் விச் ஐ பிளான்டு வெரி early. பட் ஐபிஓன்னு நடக்காமல் இருந்தால் வேலுமணி எக்ஸிட் பண்ணுறது ஈஸி கிடையாது. கடைசி ஃபைனலாக பார்க்க போனால் வேலுமணி தான் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அடுத்த 5 வருஷம் தான் பிளான் பண்ண முடியும். லெட் மீ டெல் யூ, வாழ்க்கை என்பது ஒரு காகித படகு. அது நதியில் விழுகிறது. நதி உன் கண்ட்ரோல் இல்லை. நானும் அப்படித்தான் பாம்பேயில் போய் காகித படகாக எங்கேயோ ஒரு பக்கம் விழுந்தேன். I think finally I'm in the destination. I was lucky that river was kind enough. Okay. ஐபிஓல 74 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனான ஒரு கம்பெனியாக ஒரு மிகப்பெரிய பெருமையாக தைரோகேர் இருக்கு. பட் அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய மனைவியினுடைய இழப்பு அந்த வெற்றியை பெரும்பாலும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாத ஒரு தருணத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த டைமில் அவங்கள இழந்தது எவ்வளோ பெரிய ஒரு பர்சனலி ப்ரொஃபஷனலி மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? It's not only for me. I think she was my wife, my companion, my partner, my co-founder, everything. But she was the head of the family. என்னுடைய சிப்ளிங்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய சிப்ளிங்ஸ் ஆகட்டும், I think she was such a most powerful lady. இந்த 2 குடும்பங்களையும் மிக்ஸ் பண்ணக்கே விடலை.
தேவையில்லாத சண்டைக்கு வரணும்னு இதை தனியாக ஹேண்டில் பண்ணி இதை தனியாக ஹேண்டில் பண்ணி 2 குடும்பங்களையும் ஃபுல்லாக மெச்சூர் பண்ணி நான் ரீசெண்டாக ட்விட்டரில் போட்டிருக்கிறேன், ஃபுல் ஃபேமிலி ஜஸ்ட் 1 year பிஃபோர் சி வேனிஷ்ட். எப்படி தான் எனக்கு ஐடியா வந்ததுன்னு தெரில. நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் அரேஞ்ச் பண்ணி 2 ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலியை கேப்சர் பண்ணோம். ஸோ சுமதி ரிமைண்ட் எ பிரிட்ஜ், இணைப்பு பாலம், எனக்கும் என் குடும்பத்தாருக்கும், எனக்கும் அவள் குடும்பத்தாருக்கும், எனக்கும் என்னுடைய எம்ப்ளாயீஸுக்கும், எனக்கும் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எனக்கும் என்னுடைய வெண்டருக்கும், எல்லாருக்குமே லிங்க் வந்து என்னுடைய மனைவி. அவங்க வந்து எனார்மஸ் எனர்ஜி. வள்ளுவர் பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, வள்ளுவர் மனைவி வாசுகி பின் தூங்கி முன் எழும் பேதையாம். அப்படின்னா என் மனைவியும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே தூங்குனதில்லை, நான் முழிச்சதுக்கு அப்புறமும் அவங்க தூங்குனதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட்ஸ் மீன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி இஸ் எனர்ஜி பேக். ஒர்க்கிங் ஒய்ஃபு, 2 குழந்தைங்க, நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் எனி கைண்ட் ஆஃப், நெவர் டோல்ட் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஐ வாஸ் லக்கி டு ஹேவ் அ பர்சன் ஹூ ஹேட் மோர் எனர்ஜி தேன் மீ அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் அ லாட். என்டையர் கல்யாணங்க எல்லா சிப்ளிங்ஸுக்கு அவங்க தான், என்னுடைய சிப்ளிங்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க தான் முன்னின்று கல்யாணமே பண்ணினாங்க. ஸோ ஐ திங்க் தட் வே ஹர் கான்ட்ரிபியூஷன் டு பிரிங் அப் த ஃபேமிலி இஸ் எனார்மஸ். என்னுடைய எம்ப்ளாயீஸுக்கு சி வாஸ் மதர். முதல்ல 10 எம்ப்ளாயி 20 எம்ப்ளாயி இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருந்த 1 bedroom ஹால் கிச்சனில் உப்ப ஞாபகம் இருக்குது, லஞ்ச் டேபிள் இருக்காது. முதலாளி வீட்லேயே லஞ்ச் டேபிள் கிடையாது. எம்ப்ளாயீஸ் வருவாங்க, காலையில் நான் எங்கே உட்காந்து சாப்பிட்றேன்னா அங்கேயே வந்தாங்கன்னா வரிசையாக உட்காருவாங்க, எல்லாத்துக்கும் ஒன்றா ஒய்ஃபு சமைச்சு போடுவாங்க. 20 எம்ப்ளாயீஸ் ஆகிற வரைக்கும் அவங்க கையால் சமைச்சு சாப்பிட்ட பசங்க தான் இன்றைக்கி ஜென்ரல் மேனேஜராகவும் சிஇஓவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி பெருசானதுக்கப்புறம் ஒரு கேன்டீன் வச்சு குக்கு பர்சனலி மானிட்டர் பண்ணி அந்த கம்பெனியில் 4 இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க, இஃப் யூ ஆர் ஹங்க்ரி நாக் மை டோர் எனி டைம். எங்கள் ஒய்ஃபு லேபில் தான் கூட இருந்தாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வெளியிருக்கவங்க தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் உட்காந்துட்டு நான் வீட்டுக்கு வரலன்னு கவலையாக இருந்து நான் வீட்டுக்கு வந்தப்போ ஏங்க டெய்லி லேட்டாக வரேன்னு கேட்டிருந்தேன், இந்த பிஸ்னஸ் இப்படி வந்திருக்காது. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு நேரத்தோடு வர முடியாது, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நானும் லேபில் வந்து இருக்கட்டான்னு கேட்டாங்க. குழந்தைங்க அவங்களும் இருப்பாங்க லேப்லேன்னாங்க. ஐ திங்க் தட் வாஸ் த டெசிஷன் விச் ஷீ டுக். திஸ் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். மற்றவங்கெல்லாம் பற்றி பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்க சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஷி வாஸ் இன் தி கம்பெனி டேக்கிங் கேர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த காப்பி அவங்களுக்கு எப்பவுமே இமெயில் போகும். நைட்டு பல சமயம் 10 மணிக்கு உட்காந்து ஒரு 1 மணி நேரம் படித்தாங்கன்னா ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிற எம்ப்ளாயீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இட், தெர் இஸ் நோ ஸ்பேஸ். அவங்க கண்டுக்காம விட்டது எந்த ஸ்பேஸும் கிடையாது. அவங்கள பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் சொன்னது எல்லாம் அவங்க பண்ணாங்க, நான் சொல்ல மறந்ததையும் அவங்க பண்ணிட்டாங்க, நான் அவங்களால பண்ண முடியாதுன்னு நினச்சதெல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க, நான் எதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு விட்டேன்னா அதையும் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி ரேர் பர்சன் ஹூ குட் ஹாவ் எனர்ஜி அண்ட் ஆல்சோ லைக்கிங். ஸோ அந்த விதத்தில் பார்க்க போச்சுன்னா ஹர் ரோல் இஸ் எனார்மஸ். அண்ட் அவங்க அந்த ஐபிஓ நடக்கும்போது அவங்க இல்லைங்கிறது ஒரு பெரிய ட்ராஜடி. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இமயமலையை நாங்கள் ஏறி போயிட்டுருக்குறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இனி ஒரு 50 மீட்டர் மட்டும்தான் பாக்கி இருக்குது, திடீர்னு அவங்க கையை விட்டுட்டாங்க. ஸோ தட்ஸ் தி வே ஐ ஃபெல்ட் சடன்லி ஷாக்ட். ஒரு இது ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து எனக்கு தெரியும் அவங்க போயிடுவாங்கன்னு. என்ன பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு சொல்யூஷன் இல்லை, ஆனால் அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன், இல்லைம்மா இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்லி வச்சுருந்தேன். அவங்க ஒரு நைட் அழுகுறாங்க, ஏங்க எனக்கா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிலே சொல்ல முடியல. பட் தென் தட் இஸ் வாட் இட் வாஸ்.
I don't think man can stop everything, accept it. It was not easy. ஒரு 2 நாள் அழுததுக்கு அளவே இல்லை. I think அதுக்கப்புறம் நான் அழவே இல்லை. I think when you lose a person who you loved the most, 2 ஆப்ஷன் இருக்குது. ஐயோ விட்டுட்டு போயிட்டேன்னு லைஃப் லாங்க அழுதுட்டு இருக்கிறது. இன்னொரு ஆப்ஷன் ஐ திங்க் அவங்க என்னுடைய வாழ்க்கையில் மலரும் நினைவுகளை நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. I'll enjoy it. So I have been enjoying, but having said that, நான் கம்பெனி எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் சி எக்ஸிட்டட். தனியாக ஒரு வனத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது எனக்கு ஐ டிடன்ட் என்ஜாய். இல்லாட்டி நான் கம்பெனி விற்றுருக்க மாட்டேன் நல்லா. ஸோ தட் இஸ் த மச் வாஸ் த கான்ட்ரிபியூஷன். சி மேடு மீ எம்எஸ்சி, சி மேடு மீ பிஹெச்டி, சி மேடு மீ என்டர்பிரனர், சி மேடு மீ scientist, entrepreneur, storyteller, and she taught me Hindi, Marathi, Gujarati. What a powerful contribution. So I want this, I don't hide anything, and I tell openly on all the stage, because நிறைய பேர் ஸ்பௌஸோட கான்ட்ரிபியூஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லை, டேக் ஃபார் கிராண்டட். திங்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட் should be in time, adequately emphasized. Not just one-to-one in the face, which can be fake. You must admit it among people around, peers around. மக்களுக்கு என்ன ஏன் பிடிச்சிருக்குதுன்னா, அந்த அம்மா முன்னாடி உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்துருந்து பேசும்போது முன்னாடி உட்காந்து சொல்லியிருந்தாலும் கூட அது ஓகே. அந்த அம்மா போய் 8 வருஷம் ஆச்சு, அவர் இன்றைக்கி மேடையில் என்ன பேசிகிட்டு இருக்காருங்கும்போது இட் கிவ்ஸ் அ வெரி பிக் ஹைட் ஃபார் மீ, வெரி பிக் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன். And I believe lot of women, lot of men have not understood how powerfully the journey can be if both can synchronize. அது என்னுடைய ஆசையெல்லாம் எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு வேலை செஞ்சாங்கன்னா ப்ராஸ்பரிட்டி வரும். பட் சார், டு யூ லுக் பேக், ஏதாவது ரெக்ரெட்ஸ் இருக்கா? ஏன்னா தைரோகேர் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து உங்களுடைய கனவுன்னே சொல்லலாம். It went to a point where you decided that because he is not one person who built you, அதுக்காக நம்ம இதை பண்ணிட்டோம். பட் திரும்பி பார்க்கும்போது மேபி அவங்க நம்ம இதுவே பர்சியூ பண்ணினா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு ஏதாவது ரெக்ரெட் இருக்கா? ரிக்ரெட்னு சொன்னால் ஒரு வெற்றியாளருக்கு ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. என்ன வெற்றி அடைஞ்சிட்டேன், ஒட்டு மொத்தத்தில் தப்புகளும் நடக்க, ரைட்டு நடக்கலாம். ஃபைனலி நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா ரைட்டுக்கு நிறைய நடந்திருக்குது, தப்பு குறைவாக தான் நடந்திருக்குது. இந்த வாழ்க்கையே பயணங்களே முள்ளும் மலரும் தான். அந்த முள்ளை மட்டும் எடுத்து போட்டு மலர் மட்டும் நடக்காது. எல்லாத்துலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, சேலஞ்சஸு எல்லாம் வரும். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் மீண்டும் வாழ்வில் திரும்ப ஆரம்பித்தால் எந்த பாயிண்ட்டை நீங்கள் மாற்றி அமைப்பீங்கன்னு கேட்டாங்க. எந்த ஒரு பாயிண்ட்டை தொட்டிருந்தாலும் ஃபைனலாக அந்த பிரியாணி சுவை இப்படி இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது ஏன் ரெசிபியை தொடணும்? அதே வில்லேஜ் தான், அதே பாவர்ட்டி தான், அதே பேரண்ட்ஸ் தான், அதே ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸில் தான் பாம்பே வந்திருக்கணும், அதே 4 வருஷம் கழித்து தான் கல்யாணமும் பண்ணியிருப்பேன். லிட்டரலி ஸ்பீக்கிங், ஃபார் மீ இட் வாஸ் எவ்ரி திங் சரியான பிளேஸில் உட்கார்ந்துருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஈவன் ஐ கான்ட் ரிப்பீட் மை ஓன் சக்ஸஸ். தட் வாஸ் யூனிக். At that time, at that energy, with that spouse, it could happen. It can't be repeated. That's the power of the journey. I don't know how to process this, sir. ரொம்ப அழகான வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. That shows how much you value your spouse. Alright. So, இப்போ I want to get back to your journey. தைரோகேர் 2021 quit பண்ணுறீங்க, கரெக்டா? அதை முடிச்சுட்டு வெளில வந்தோடனே when did you decide, okay, we are coming out, ஒரு மோட்டிவேட்டராக வெளில வரும், பல பேருடைய வாழ்க்கையை மாத்திரம் அப்படிங்கிறத ஏன் முடிவெடுத்தீங்க, எப்போ முடிவெடுத்தீங்க? நான் சொன்ன மாதிரி 2016க்கு முன்னாடி நான் மேடை ஏறுந்தில்லை. மேடை ஏறி ஒரு மேடையில் ஒரு சிஎக்ஸோ 250 பேர் உட்காந்துருக்கிற சிஎக்ஸோவில் என்னை பேச அழைச்சிருந்தாங்க. ஏன்னா ஐபிஓ சக்ஸஸ் வந்திருக்குது, அவரை பற்றி ஸ்டோரி கேப்னு கூப்பிட்டாங்க. நான் பேசி அரை மணி நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் 200 பேரும் எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. அப்போ தான் என் மனசில் பட்டது, ஐ ஹாவ் அ கண்டென்ட், ஐ ஹாவ் அ டெலிவரி, ஐ ஹாவ் அ ஜர்னி, பீப்புள் ஆர் என்ஜாயிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸு அந்த டாக் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைச்சிது. அந்த ஒரு டாக்கு, ஒவ்வொரு கல்யாணத்திலும் 3 கல்யாணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன.
ஒவ்வொரு மேடை பேச்சிலும் 3 மேடை பேச்சுகளுக்கு இன்விடேஷன் வருது. அங்கிருந்து ஆரம்பித்தது இந்த 9 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 டாக் இருக்கும் 9 வருஷத்தில். நீங்கள் கேட்குற கேள்விக்கு எப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு பேச்சாளராக மாறணும்னு அது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டு கிடையாது. அன்னையிலிருந்து பேச்சாளராகவே குரோ ஆகிற அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, இந்த கம்பெனி ஓட்டுறதுனால இந்த பேச்சாளருடைய இன்பத்தை அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா கம்பெனின்னா நீங்கள் ஒன்றா மூவிக்கு போகணும், இல்லாட்டி ஆஃபீஸுக்கு போகணும். ஆஃபீஸில் அட்டண்டன்ஸ் போட்டு மூவிக்கு போகக்கூடாது. நான் ஒரு லிஸ்டட் கம்பெனி எம்டி. நான் அதில் ஊராக போய் கதை பேசிகிட்டு இருந்தேன்னா அந்த இன்வெஸ்டருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த கஸ்டமருக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு நான் கில்ட்டி ஃபீலிங் வந்தது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் யோசித்தேன், இந்த மேடை பேச்சையே நான் ஒரு முழு நேரமாக எடுத்துக்கொண்டால் என்ன? மக்களை மோட்டிவேட் பண்ணி, எம்ப்ளாயீஸ் மோட்டிவேட் பண்ணி, பேலன்ஸ் ஷீட் நல்லா பண்ணி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம். நிறைய பேர் பிஸ்னஸ்குள்ளே வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது, பல தவறுகள் பண்ணுறாங்க. நான் என் ஸ்டோரியை சொன்னேன்னா நிறைய பேருக்கு நாம் இதை பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு வந்து அவங்க அதை ரிவ்யூ பண்ணி ரீசெட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு மாஸ் மென்டர்னு என்னை நானே அழைச்சிட்டேன். இது வரைக்கும் யாரும் அவங்கள மாஸ் மென்டர்னு போடுறதில்லை. யாரெல்லாம் கோச்சிங் பண்ண முடியுமோ அவங்கெல்லாம் ஒரு வீடியோ பண்ணி ஒரு ஒரு பேவால் பின்னாடி உட்காந்துட்டு பைசா வாங்கிட்டு தான் டீச் பண்ணுறோம். எனக்கு வாழ்க்கையில் அந்த பணம் வந்து தான் வருமானம்னு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது லெட் அஸ் கிவ் பேக் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்தியில் சிறப்பாக பேசுவேன். தமிழை விட இந்தியில் நான் நிறைய பவர்ஃபுல்லாக பஞ்ச்லைன்ஸ் சொல்லுவேன். ஸோ என்ன ஆகிப்போச்சா, நான் நேஷனல் ஸ்பீக்கர். ஐஐடி ஐஐஎம் இருக்கிறவங்க எல்லாரும் எம்பிஏ படிக்கிறாங்க, சிலபஸ் இருக்குது. பட் என்னுடைய 1 hour பாட்காஸ்ட் மேக் தெம் டு சி, ஓகே இவர் என்ன சொல்கிறாரு, ப்ரைஸ் குறைவாக வைன்னு சொல்கிறாரு, நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஃப்ரெஷர் எடுன்னு சொல்கிறாரு, நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கொஸ்டின் பண்ண. ஸோ அவங்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பாயிண்ட் வேலுமணி பண்ணுந்து அப்படியே அந்த பாட்காஸ்ட்டை பாஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறது போர்டு ரூம்லையும் நடக்குது, பெட்ரூம்லையும் நடக்குது, MBA காலேஜஸ்லையும் நடக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் த கண்டென்ட் இஸ் கன்சியூம்டு வெல். அப்புறம் தான் எனக்கு ஒன் மோர் திங் ஐ வில் டெல் யூ வாட் ஹேஸ் ஹேப்பன் டு மீ. அடிக்ஷன் ஒன்று இருக்குது. கொஞ்சம் பேருக்கு தண்ணி அடிக்கிறதில்ல, கொஞ்சம் பேர் சிகரெட் குடிக்கிறதில்ல, கொஞ்சம் பேருக்கு அரட்டை அடிக்கிறதில்ல. எனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன்னா அடிக்ஷன். பேசி முடிச்சதுன்னா எந்திரிச்சு எல்லாரும் நின்னாங்கன்னா அடுத்த மீட்டிங் எங்கேன்னு யோசித்தேன். ஸோ தட் ஹேஸ் மேட் மீ வெரி பவர்ஃபுல் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் த கண்டென்ட் இஸ் அப்சார்பிங். மக்களுக்கு வந்து புரிதல் நல்லா இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து பெற்றோர் குழந்தைகளும் உட்காந்து கேட்குற மாதிரி இருக்குது, எம்ப்ளாயும் உட்காந்து கேட்குற மாதிரி இருக்குது, இன்வெஸ்டர் என்டர்பிரினரும் உட்காந்து கேட்குற மாதிரி இருக்குது, கணவன் மனைவியும் உட்காந்து கேட்குற மாதிரி இருக்குது, மதர் இல்லா டாட்டர் இல்லாமல் உட்காந்து கேட்குற மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்குது. அது காரணம் உங்களுடைய எளிமைன்னு சொல்லலாம் சார். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையாக அழுத்த திருத்தமாக இருக்கிறதும் ஒரு பெரிய காரணம். ஐ திங்க் வாட் இஸ் சிம்பிளிஃபைட் இஸ் கன்சியூம்டு. அங்கே போய் ஒரு புரியாத இங்கிலீஷ் அசென்ட்டில் ஒரு தேவையில்லாத வொக்காபுலரி தள்ளிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பேரே சீதி பாத்துன்னு இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் டாக் ட்ரூத், டாக் இட் ஸ்ட்ரைட் அண்ட் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். இன்ஃபேக்ட் மை ஸ்டோரி இஸ் நாட் எ கன்காக்டட் ஸ்டோரி, இட் இஸ் எ மரினேட்டட் ஸ்டோரி. மசாலா போட்டு பேசிடுவேன். அப்புறம் அத்தனைங்க இல்லாமல் ஹியூமர் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஐ வில் டெல் யூ, ஐ ஸ்டார்டட் மை லைஃப் ஆஸ் எ landless farmer, then I became a scientist, then I became an entrepreneur, then I became a storyteller, then I became an entertainer, now I am an influencer. என்கிட்ட ஒரு 2.5 million followers இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அதுவும் ஒரே வருஷத்தில் 2.5 million followers. I should say you're still young. You can say, but how the camera will hide this old bald man? But your mind is fresh and young, sir. Yeah, and that way I think the content is making a lot of sense. The delivery makes a lot of sense. I think as much as I am addicted to standing ovations, my followers are addicted to my voice. எப்படி அமிதாப் வாய்ஸில் ஒரு பவர் இருக்கோ,
ஐ பிலீவ் மை வாய்ஸ் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். வேலுமணி பேசுனா தப்பாக பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வருது. ஐ திங்க் ஹீ மேக்ஸ் அஸ் டு பிகம் லைட்டர். ஏன்னா மக்கள் வந்து நார்மலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பஞ்ச் லைன் சொல்லுவேன். There are two kinds of people. One who thinks, I am only suffering, everyone else is enjoying. Other who thinks, I am only enjoying, everyone else is suffering. All is here. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் யோசிக்கிறான், நான் என்ன பண்ணுறேன், ஆமாம் நான் நினச்சிட்டு இருக்கேன் மற்றவனால என்ஜாய் பண்ணுறேன்னு. அவர் சொல்கிறது ரைட்டு. என்ஜாய் எல்லோரும் பண்ணுறாங்க, சஃபரும் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்கிற கம்யூனிகேஷனை அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி பஞ்ச் திருப்பி திருப்பி சொல்லுவேன். What is easy to do is not right to do. What is right to do, easy to do. I don't know what you do. உட்காந்து யோசிப்பாங்க. பல சமயத்தில் சொல்ல, if you are not successful, that means you chose to do what is easy to do. அப்புறம் அதையும் யோசிச்சு பார்ப்பாங்க. I am a man. அப்படியே குத்தி கொதறி போட்டுருவேன். அவங்களுக்கே தெரியாது, ஆமாம் அவர் சொல்கிறது ரைட்டு. My communication is not easy to follow, but you can't ignore and sleep. அப்படின்னு என்ன அர்த்தம்? It is going to, your journey will restart now. I am very happy. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ஏன்னா எப்போ டவுனாக இருந்தாலும் நான் உங்கள் இன்ஸ்டா ரீலுக்கு வர்றேன் பார்க்குறேன், I am happy. I think that makes sense and I am very happy that I could touch the new generation. இன்னைக்கு இந்த ஜென் ஜி இருக்காங்கல்ல, இன்ஸ்டாவில் யார் இருக்கான்? ஜென் ஜி தான் இருக்கான். அவங்க தான் என்னுடைய ஃபாலோவர்ஸ். விச் மீன்ஸ் ஐ திங்க் ஒரு பஞ்ச் லைன் சொல்கிறேன். இன்ஸ்டாக்கு லேட்டாக வந்தேன், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறேன். ரஜினிகாந்த் பஞ்ச் லைன். Fab energy, sir. Fabulous conversation. இதே ஸ்பிரிட்டோட I think we should wind up the entire thing. Thank you very much. Thank you so much. I had a great time hosting, sir. I thought closure வந்து if not this profession வேற என்ன profession choose பண்ணிருப்பீங்கன்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆல்ரெடி 5 பரிமாணங்களை உங்களை பார்த்துருக்கோம். ஐ நோ நாளைக்கு நீங்கள் ஸ்பீக்கராக இல்லைன்னா கூட வேற ஏதாவது ஒரு பரிமாணத்தில் மக்களை சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவ் யங், சென்சிபிள் அண்ட் அட் த சேம் டைம் ரிலேட்டபிள் யூ ஆர்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டீம். I enjoyed a lot. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in.